Hello friends, welcome to Daily Samaiyal. Daily morning ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கிறதுக்கு Daily Samaiyal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ராகி இடியப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி நல்லா வெதுவெதுப்பான தண்ணியா எடுத்துக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்க தண்ணி எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா இடியப்ப மாவு பக்குவத்துக்கு பசஞ்சுக்கோங்க. பாருங்க, மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா பசஞ்சுக்கோங்க. இடியப்ப அச்சுல இடியப்ப மாவை ஒரு சின்ன பால் அளவுக்கு உருட்டி சேர்த்துருங்க. அச்சை மூடிடலாம். ஒரு இட்லி தட்டில் ஈர துணி போட்டு இடியப்பத்தை பிழிஞ்சுக்கோங்க. தட்டு முழுக்க இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கேப் விட்டு பிழிஞ்சிங்கன்னா தான் இடியப்பம் சீக்கிரம் வெந்து வரும். பாருங்க, இப்போ இந்த இடியப்ப தட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச இடியப்ப தட்டை இதுல வச்சிடலாம். இப்ப இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு வேக வச்சிருங்க. இடியப்பம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இடியப்பம் நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வரும். பாருங்க, இப்போ இந்த இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு இலையில மாற்றி சர்வ் பண்ணுங்க. நீங்களும் இந்த இடியப்ப ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ரெசிபி எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டெய்லி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ஒரு ரெசிபி வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.